மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. நவம்பர் மாதம் 2025 உங்களுக்கு மனப்பக்குவமும் சிந்தனை ஆழமும் புதிய வாய்ப்புகளும் கலந்து வரும் மாதமாக அமைகிறது. சில கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்துகின்றன, சில சமயங்களில் சின்ன சோதனைகளையும் கொடுக்கலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த மாதம் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமையும். முதலில் சூரிய பகவான் பற்றி பார்க்கலாம். நவம்பர் 16 வரை சூரியன் உங்கள் 5வது வீட்டில் இருப்பதால் படிப்பு, பிள்ளைகள், படைப்பாற்றல், முதலீடு போன்ற துறைகளில் நன்மை கிடைக்கும். மாணவர்கள் கவனம் செலுத்தினால் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள். கலை, மீடியா, கல்வி தொடர்பான தொழில்களில் முன்னேற்றம் காணலாம். நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உங்கள் 6வது வீட்டில் பயணிப்பார். இது போட்டிகளில் வெற்றி, வேலைப்பளு அதிகரிப்பு ஆகியவற்றை காட்டுகிறது. உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படும். அடுத்தது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் இருப்பதால் உங்கள் 6வது வீட்டில் செல்வதால் எதிரிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த கடன், வழக்கு போன்ற பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கோபம், அதிரடி முடிவுகள், உடல் சோர்வு போன்றவை வரலாம். எனவே தன்னடக்கம் அவசியம். அடுத்தது புதன் பகவான் நவம்பர் 23 வரை 6வது வீட்டில், பின்னர் வக்ர நிலையில் 5வது வீட்டிற்கு திரும்புகிறார். இதனால் தொழில் வாழ்க்கையில் சில மாறுபாடுகள் வரும். உங்கள் பேச்சும் அறிவும் நல்ல பலனை தரும். ஆனால் சிறு தவறான தகவல் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் ஒப்பந்தங்கள், ஆவணங்களில் இருமுறை சரிபார்த்து செயல்படுங்கள். அடுத்தது குரு பகவான் கடகராசியில், அதாவது உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் பணவரவு சிறிது அதிகரிக்கும். குரு வக்ர நிலையில் மாறினாலும் குடும்பத்தில் அமைதி நிலைமை நீடிக்கும். சொத்துக்கள், சேமிப்பு ஆகியவற்றில் சிறு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அலைபாயும் மனநிலையால் சில முடிவுகள் தாமதமாகலாம். அடுத்தது சுக்கிரன் நவம்பர் 2 வரை கன்னி ராசியில் இருப்பதால் உங்களின் 4வது வீட்டில் பலவீனமான பலன்களை தருவார். வீட்டில் மன அமைதி குறையலாம். ஆனால் நவம்பர் 2 முதல் 26 வரை சுக்கிரன் துலாம் ராசியில் உங்கள் 5வது வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள், காதல், படைப்பாற்றல் ஆகிய துறைகளில் இனிமையான மாற்றங்கள் வரும். அடுத்தது சனி பகவான் மீனராசியில் வக்ர நிலையில் இருப்பதால் உங்களின் 10வது வீட்டில் இருப்பார். இதனால் உழைப்புக்கு சிறிது தாமதமான பலன் கிடைக்கும். ஆனால் சனி நேரடியாக மாறும் நவம்பர் 28க்கு பிறகு உங்களின் வேலை, பொறுப்பு, பதவி ஆகியவற்றில் முன்னேற்றம் உண்டாகும். சனி உங்களின் முயற்சிக்கு மெதுவாகவும் உறுதியான பலன்களையும் தருவார். அடுத்தது ராகு கும்பராசியில் இருப்பதால் நீண்ட பயணங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை சாத்தியம். கேது சிம்ம ராசியில் இருப்பதால் தம்பதியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். மனநிலையை அமைதியாக வைத்தால் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் நவம்பர் 2025 உங்களுக்காக முயற்சி வெற்றி தரும் மாதம். உங்கள் அறிவையும் பேச்சுத் திறனையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் பல துறைகளிலும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை அல்லது நீல ஆடையில் விஷ்ணுவை வணங்குங்கள். ஓம் நமோ நாராயணாய என 108 முறை ஜபியுங்கள். கல்வி, தொழில், வாணிபம் தொடர்பான நன்மைகள் கிடைக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.